So good morning to all. Welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நான் உங்களுக்கு டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவேன். உங்களுக்கு லெவல்ஸ் கொடுப்பேன். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுன்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நான் இங்கே எந்த ஒரு ஃபேக் ட்ரிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. உங்களுக்கு எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸும் கொடுக்க வரல. இங்கே நான் கொடுக்குறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இட்ஸ் மை ஓன் அனாலிசிஸ். ஸோ என் லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. பிகாஸ் ஆப்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. உங்களுக்கே தெரியும், செபி ஆல்ரெடி எவ்ரி டைம் அது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் 10, 9 traders are successful in options. So if you are a beginner, please avoid trading in options. பெட்டர் நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ். பட் ஆப்ஷன்ஸ் யூ நீட் a very powerful way of handling the option ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டுமே தான் யூ ஷுட் ஹேவ் த ஆப்ஷன் ட்ரேடிங். அதர்வைஸ் ப்ளீஸ் அவாய்ட். ஓகே, ஸோ நம்மளோட லெவல்ஸை ஒரு 1 week ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இஃப் யூ ஆர் அ நியூ யூசர். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. இது ஸ்ட்ரிக்ட்லி இட்ஸ் மை டிஸ்க்ளைமர். கிளியர்? ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க பேங்க் நிஃப்டி 15 minutes சார்ட். அதுக்கு முன்னாடி அப்சைடோட ஜோனை எழுதிக்கோங்க, முக்கியமான ஜோன். ஸோ அவர் அப்சைட் ஜோன் இஸ் 50,933, ஓகே, அண்ட் 50,850, ஓகே, ரைட். இது அப்சைடுக்கு உண்டான ஒரு ஜோன். அதே மாதிரி டவுன் சைட் வாங்க. வாட்ஸ் இந்த டவுன் சைட்? ஸோ டவுன் சைட் ஜோன் பாருங்க, இட்ஸ் 50,449 அண்ட் 50,407. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு ஜோன்லேயும் மார்க்கெட் எப்போ ப்ரைஸ் இது ஜோனுக்குள்ளே ட்ராவல் ஆகுதோ இல்லை ஜோனுக்குள்ளே ட்ரேட் பண்ணுதோ நீங்கள் தப்பி தவறி கூட ட்ரேட் எடுத்துடாதீங்க. நீங்கள் கால் சைட் போனீங்க, புட்டு போகும், புட்டு போனால் கால் சைட் போகும். ஓகே, ஸோ என்ன வேணால் நடக்கும். இது ரொம்ப நோ ட்ரேட் ஜோன். கிளியராக சொல்ல, இது நோ ட்ரேட் ஜோன். சார் அப்போ இங்கே தான் ட்ரேட் இருக்குது. வாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்னைக்கு என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இன்னைக்கு நான் கேப் அப் மார்க்கெட், நான் இன்னைக்கு ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப். நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, ரெண்டுமே இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப். ஸோ மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்துச்சுன்னா, சப்போஸ் இந்த கேப் அப் நம்ம பாக்ஸ் ஜோனுக்குள்ளே இருந்துச்சு இல்லை எங்கேயே இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகணும். பாக்ஸுக்கு கீழே, அதாவது பாக்ஸில் டச் ஆகிருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்து சப்போஸ் எப்போ 50,774 கீழே வருதோ அப்போ தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். 50,774 கீழே வந்தால் ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் 5673. 5673க்கு வந்துட்டு மார்க்கெட் திரும்பவும் அப் சைடில் உங்களுக்கு மூவ் ஆகும், பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகி ஒன்ஸ் இதை 5673 உடச்சா மட்டும்தான் புட் சைடு வரும். புட் சைடு வந்தால் ஸ்ட்ரைட்டாக நம்மளோட பாக்ஸ் ஜோன் வரும். கிளியர்? எனி டவுட்? பை சான்ஸ் மார்க்கெட்டில் சப்போஸ் கேப் அப் பெருசாக இருந்துச்சு, நம்ம பாக்ஸ் ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா அதில் எடுங்க. அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் 50,025 வரும். ஓகே, அதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா செகண்ட் டார்கெட் 51,302. அதுக்கும் மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு தேர்ட் டார்கெட் இஸ் 51,432. கிளியர்? சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இன்னைக்கு சப்போஸ் நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி கேப் டவுன் ஆயிடுச்சு, பை பிளாக் உடனே கொடுக்கணும்னு போயிட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னு. சப்போஸ் இதுக்கு இந்த கீழே எங்கேயாவது ஒரு கேப் டவுன் ஆச்சு, கிளியர், வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட டவுன் சைட் பாக்ஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகுது பார்த்தீங்களா, அதோட பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுங்க. ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டு 50,673. இங்கே கொண்டு ஒரு பவுன்ஸ் வந்துட்டு இதை பிரேக் ஆகி இது மாதிரி சஸ்டெயின் ஆச்சுன்னா செகண்ட் டார்கெட் 50,774, 806. ஸோ 806 ஒரு வாட்டி பவுன்ஸ் ஆகும். அதுக்கு
அங்கேயும் பிரேக் ஆச்சுன்னா நம்மளோட நோ ட்ரேட் ஜோனுக்கு வந்துவிடும். ஸோ இது உங்களுக்கு தேர்ட் டார்கெட். கிளியர்? பை சான்ஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்னைக்கு கேப் டவுன், நம்மளோட பாக்ஸ் ஜோன், நம்ம நோ ட்ரேட் ஜோன் கீழே வந்துருச்சு. ஸோ கீழே உங்களுக்கே தெரியுது, இது கீழே வந்து உங்களுக்கு 2-3 சப்போர்ட் இருக்குதுன்னு. இது வந்துச்சுன்னா உங்களுக்கு டார்கெட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ 386 கீழே வந்துச்சுன்னா 314, அதையும் பிரேக் ஆச்சுன்னா 284. இது வரைக்கும் உங்களுக்கு டவுன் சைடில் உங்களுக்கு ஜோன் இருக்குது. பை சான்ஸ் இந்த 284 தப்பி தவிர உடச்சிச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக அகல பாதாளத்துக்கு போயிடும் மார்க்கெட், விச் இஸ் 49,804 and 49,691. ஸோ 894 691க்கு வந்துவிடும். ஓகே, ஸோ 894 பட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் போக வாய்ப்பு இருக்குது, இல்லை 691 போயிட்டு ரிட்டர்ன் போகும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். அண்ட் சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா குடுக்குடுன்னு போய் எடுக்காதீங்க. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 10லேருந்து 10:30, ஓகே, இந்த கேப்பில் மார்க்கெட்டில் ஒரு டைரக்ஷனல் மூவ் கிடைக்கும், அதை ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு மார்னிங் ட்ரேடை எடுக்காதீங்க, ரைட்? இதில் எண்ட் அப் இன் லாஸ். ஏன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் கால் சைட் ஹோல்டர்ஸ்க்கும் புட் சைடு ஹோல்டர்ஸ்க்கும், அதாவது கால் செல்லர்ஸ்க்கும் புட் செல்லருக்கும் யாராலும் நேற்று பொசிஷன் எடுத்து வச்சுருப்பாங்களோ 2 பேருக்குமே ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கும். சொல்லப்போனால் 2 பேரும் பிக் ப்ராஃபிட் மூவ் எதுவும் அவங்க புக் பண்ணாமல் இருப்பாங்க. ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கும். ஸோ கால் ரைட்டர்ஸ், புட் ரைட்டர்ஸ், இவங்க 2 பேரில் இருக்க ஃபைட் இருக்கும். ஸோ அந்த ஃபைட்டில் நீங்கள் உள்ளே போய் இறங்குனீங்க, மேலே போகணும்னு நினச்சிங்கன்னா கீழே புஷ் பண்ணுவாங்க, கீழே போகணும்னு நினச்சிங்கன்னா மேலே புஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் சண்டை போட்டு முடிச்சுட்டு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் வந்த அப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தட்ஸ் அ ரீசன் ஃப்ளாட் மார்க்கெட்டில் கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு மூமெண்ட் வரத்துக்கு உண்டான காரணமும் அதுதான், ரைட்? ஸோ வாங்க நிஃப்டியோட அனாலிசிஸை பார்த்துருவோம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டியோட சார்ட். ஸோ நிஃப்டியோட நோ ட்ரேட் ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 24,847 அண்ட் 24,817. அதே மாதிரி டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க, ஓகே, விச் இஸ் 24,700, 24,683. ஸோ இது ரெண்டுமே நமக்கு நோ ட்ரேட் ஜோன். இந்த இடத்துல போச்சுன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ ஆஸ் பர் நான் சொன்ன மாதிரி இதில் கேப் அப் இருந்துச்சுன்னா நல்லா பாருங்கள். இதில் கேப் அப் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த லெவல் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாகவே இதுக்கு மேலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா 24,853 மேலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இட் வில் கோ அப் டு 24,903. ஆனால் அதையும் தாண்டிச்சுன்னா 24,951 வரைக்கும் அப்சைட் டார்கெட் இருக்குது. சப்போஸ் இதுக்கு கீழே கேப் அப்பில் இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் இதுலேருந்து பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,790 அண்ட் செகண்ட் டார்கெட் 24,768. ஸோ 768 வந்துட்டு மார்க்கெட்டில் பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகிட்டு எப்போ 768 உடச்சா உங்களுக்கு 24,737 ஃபாலோடு பை கீழே இருக்க நம்ம பாக்ஸ் ஜோன் வரும், இல்லைன்னா இது வராது. கிளியர்? எனி டவுட்? ஸோ பை சான்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி மார்க்கெட்டில் சப்போஸ் கேப் டவுன் எடுத்துருச்சு, வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட டவுன் சைட் ஜோன் அதே தான், ஆஸ் பர் பேங்க் நிஃப்டிக்கு சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகிட்டு மார்க்கெட் எப்போ இங்கேயும் பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ தான் நீங்கள் கால் சைட் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 24,737 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 24,768. அகைன் 768 ஒரு பவுன்ஸ் எடுக்கும், டவுனில் வந்துட்டு இதை உடைக்கும் போது தேர்ட் டார்கெட் 24,790 அண்ட் ஈவன் லாஸ்ட்டு நம்ம பாக்ஸ் ஜோனுக்கும் போயிடும். கிளியர்? பை சான்ஸ் கேப் டவுனே ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம பாக்ஸ் ஜோன் கீழே சஸ்டெயின் ஆகுது, பாக்ஸ் ஜோன் கீழே சஸ்டெயின் ஆகுது, மார்க்கெட் கீழே விழும். ஃபர்ஸ்ட் டார்கெட் இதோட பிரேக் அவுட் அப்போ இந்த பிரேக் அவுட்டில் ஃபர்ஸ்ட் டார்கெட் 651, 24,651 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 24,604. கிளியர்? பை மிஸ்டேக் 604யும் உடச்சிருச்சு, இங்கே பட்டு பவுன்ஸும் ஆகலை, இங்கேயும் உடச்சிருச்சு, இதையும் பவுன்ஸ் ஆகலை அப்படின்னு நினச்சின்னு இது உடஞ்சதுன்னா ஸ்ட்ரைட்டாக 24,425 என்ற அகல பாதாளத்துக்கு தள்ளப்படும் மார்க்கெட். ஓகே, ஸோ சேம் லைக் ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருந்தால் என்ன பண்ணணும் நீங்கள்? உங்களுக்கு இந்த அனாலிசிஸும் கொடுத்துட்டேன், இதுவும் கொடுத்துட்டேன்.
ஃப்ளாட்டாக இருந்தால் ஆஸ் பர் அதே தான் 10 to 10:30. ஓகே, பார்த்துட்டு எந்த இடத்துல உங்களுக்கு டைரக்ஷன் மூவ் கிடைக்குதோ அந்த ட்ரேட் எடுங்க, இல்லைன்னு எடுக்காதீங்க. ஸோ எல்லாமே நான் கிளியர் உங்களுக்கு கொடுத்துட்டேன், கையிலே கொடுத்துட்டேன். கையில் காசு வாயில் தோசை எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து cannot able to take the trade na, you need more confidence. Paper trade பண்ணுங்க. After that enter in options. So I hope உங்களுக்கு analysis புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். So thank you, bye bye, and happy trading. See you soon tomorrow with a new analysis. Till then, bye from your professor. Have a good day and happy trading.